பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பி தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் இட்லி அரிசியெல்லாம் எதுவும் நம்ம சேர்க்கல, மாவு ஆனால் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை இட்லி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்பவும் போல் நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.